யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்து போன கடைசி கட்டளை, நீங்கள் உலகம் எங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி இந்த பூமியில் உள்ள சகல தேசத்தவர்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று லூக்கா 24:46-48 வரையிலே உள்ள வசனங்களில் நம்முடைய ஆண்டவர் கொடுத்து போன அன்பின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 70 பேர் கொண்ட ஒரு குழுவாக இந்தியாவிற்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே நாம் செய்த சுவிசேஷ ஊழியத்தின் விளைவாக இதுவரையிலேயும் 602 கிராமங்களிலே சபைகள் உருவாக்கப்பட்டு சுமார் 6100 பேருக்கு மேல் திருமுழுக்கு மூலம் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். சுமார் 458 குழந்தைகள் விடுதிகளிலே தங்கியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஒரு தெளிவான தரிசனம் இந்தியா முழுவதும் மிஷன் 2030 என்கிற ப்ராஜெக்ட் மூலம் ஆண்டு வருகை தாமதிக்குமே என்றால் 10,000 கிராமங்களிலே சபைகள் உருவாக்க வேண்டும். 1000 கிராமங்களிலே குறைந்தபட்சம் சபைகளை கட்டி எழுப்ப வேண்டும். அதோடு கூட 100 மிஷன் சென்டர் எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு சென்டர்ஸ் மூலம் 100 உள்ளூர் இவாஞ்சலிஸ்டை எழுப்பி ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்ட் 10 சபைகளை உருவாக்க வேண்டும் என்று தெளிவான திட்டங்களோடு வேலை செய்கிறோம். என்ன கேளும், ஜாதிகளே உங்களுக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொல்லி சங்கீதம் 2:8 ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி நம்முடைய பாரத நாட்டில் சுமார் 138 விதமான மக்கள் இனங்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறோம். 2030க்குள்ளாக 300 மக்கள் கூட்டங்களை தெரிந்தெடுத்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற தரிசன திட்டத்தோடு ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் என்று சொல்லி இந்த ஊழியத்தின் எல்கைகள் விரிவாகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தை சார்ந்திருக்காதபடி இந்திய திருமக்களாக இந்திய தேசத்துக்கு நற்செய்தி அறிவிப்போம் என்று சொல்லி திருச்சபைகள் தோறும் வாருங்கள் எழும்பி கட்டுவோம் என்று சொல்லி போங்கள் அல்லது அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் சவால் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பல ஆலயங்களிலே கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொள்கிறோம். நம்பிக்கை தொலைக்காட்சியிலே காலை 6 மணிக்கும், வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில் 7:45 மணிக்கும் எங்களுடைய செய்தி வருகிறது. நீங்கள் கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டோடைய வருகை தாமதிக்குமே என்றால் இந்த நிதியாண்டிலே குறைந்தது 100 மிஷினரிகளை எடுத்து அனுப்ப வேண்டும். 100 குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். 100 கிராமத்திலேயாவது ஆலயம் கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து திட்டமிட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மாபெரும் மிஷினரி பணியில், நற்செய்தி அறிவிக்கிற பணியில் உங்களுடைய பங்கு என்ன என்று யோசித்து பாருங்கள். ஆலயம் கட்டுவதற்கு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் என்று சொல்லி ஆலயங்கள் கட்டுகிறோம். அதே போல் ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஆதிவாசி குழந்தைகளுக்கு 600, முழுமையாய் பொறுப்பெடுக்க 1200, அதே போல் மிஷினரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, நம்முடைய தேசத்திலே நாம் செய்கிற ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் அளவு கடந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த காலங்கள் VBS அறிவிக்கிற காலங்கள். VBS என்றால் குழந்தைகளுக்கு விடுமுறை விட்டு விடுவார்கள். குழந்தைகள் கிராமங்களிலே தங்கியிருப்பார்கள். 3 நாட்கள் 5 நாட்கள் என்று VBS விழா நடக்கும். ஒரு விழாவுக்கு எங்களுக்கு 2000 ரூபாய் தேவை. ஆண்டவர் உங்களை ஏவார் என்றால் அனுப்பலாம். அருமையானவர்களே, கடந்த நாளில் VBS மூலமாக சந்திக்கப்பட்டவர் பல 1000 பேர். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த கிராமத்துக்குள்ளாக நற்செய்தி அறிவிக்கக்கூடாது, யாரும் வேற்று மதத்தவர்களே வரக்கூடாது என்றெல்லாம் அங்கே அவர்கள் கொடியை நாட்டிவிட்டார்கள். ஆகவே அந்த கிராமத்துக்குள்ளாக மிஷினரிகள் யாரும் செல்ல மாட்டார்கள். இப்படி இருக்கிற வேளையில் அந்த கிராமத்தின் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் VBS நடத்துவதற்காக அனுமதி கேட்டு இருந்தோம். கொடுத்தார்கள். காரணம் என்னவென்றால் அந்த பள்ளி ஆசிரியர் ஒரு தெய்வ பயம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, இந்த மாவட்ட கலெக்டர் பள்ளிகளிலே அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்கு நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே அங்கே ஒரு VBS என்று சொன்னோன்னு அனுமதி தந்தார்கள். பக்கத்து கிராமங்களை சேர்த்து சுமார் 400 குழந்தைகள் வந்து VBS பாடம் படித்தார்கள். ஒவ்வொரு நாளும் வேதவசனங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கதைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கேட்டார்கள், ஜெபித்தார்கள். கடைசி நாள் விழாவில் முடியும் போது உங்களில் யாருக்காவது பைபிள் வேண்டும் என்றால் எடுத்து செல் என்று சொல்லி வெளியில் ஒரு புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை எல்லாருக்கும் வைத்திருந்தோம். ஒவ்வொரு குழந்தைகளும் எடுத்து சென்றார்கள். அருமையானோட அந்த VBS முடித்த அந்த குழந்தைகள் வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு வீட்டில் அவர் தான் அந்த கிராம தலைவர், அவர் தான் அந்த கிராம பூஜாரி.
ஆண்டுக்கு ஒரு முறை விழா நடக்கும்போது கிராமத்தை 3 முறை பன்றி ரத்தம் குடித்து குடித்து சுற்றி வருவாராம். அதே போல் ஒவ்வொரு வருஷமும் வருஷம் தவறாமல் மலைக்கு சென்று வருவார். இப்படி ஒரு மிகுந்த வழிபாடுள்ள அந்த வீட்டிலே திடீரென்று சொல்லி பொல்லாத ஆவின்ற கிரியை அந்த தகப்பனார் முடக்கமாகிவிட்டார். பேரலைஸ்லோடைய கை கால்கள் செயல்படவில்லை. கடைசியாக பல மருத்துவமனைகள், பல மந்திரவாதங்கள், எல்லா விதமான காரியங்களை முடித்து அவர் படுத்த படுக்கையாக இருக்கும்போது விபிஎஸ்ல அட்டன்மெண்டோடைய மூத்த மகள் அவர் பார்த்து சொன்னாலாம், அப்பா உங்களுக்கு இருக்கிற பலவீனத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறதற்கு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரம்தான் முடியும். நீங்கள் அவர்களை நம்புனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் தானே இந்த கிராம தலைவர், இந்த கிராமத்தில் நம்ம தானே பூஜாரி குடும்பம், நம்ம போய் இப்படியெல்லாம் வேறு தெய்வத்திட்ட போனால் அப்படி நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், அது இருக்கட்டப்பா, நான் உங்களுக்கு இப்போ விடுதலை தேவை, உங்களுக்கு ஒரு சுகம் தேவை என்று சொல்லும்போது அவரும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்கிறார். அந்த மகள் அவள் கையில் இருந்த அந்த புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலிருந்து மார்க் 2வது அதிகாரத்தை எடுத்து படிக்கிறாள். இந்த பிள்ளை அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை படிக்க படிக்க அவருடைய உடல் முழுவதும் ஒரு மாற்றங்கள் வருவது போல அவருடைய சரீரம் புல்லரிக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, மகளே நீ வாசிக்கும்போது என் உடலில் ஏதோ மாற்றம் வர்றதை நான் உணர்றேம்மா. அதில் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாகவே இருந்த ஒருவனை 4 பேர் அந்த ஓட்டை பிரித்து அதன் வழியாக கீழே இறக்குவார்கள். இயேசு அந்த மகனை பார்த்து சொல்வார், மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொல்வார். இந்த செய்தி அந்த மகனை அசைக்க ஆரம்பித்தது. மகனை எழுந்து நட, இயேசு என்னையும் பார்த்து எழுந்து நட என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் விசுவாசித்து இருக்கும்போது, உன்னைக்கு இந்த வார்த்தனெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த அண்ணனை வர சொல்கிறியாமான்னு சொல்லி கேட்கும்போது, சரியப்பா நான் வர சொல்கிறேன்னு சொல்லி அருமையானவர்களே கூப்பிட்டு அந்த வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். ஆனால் அன்றைக்கி இரவில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்காக அவர் எழுந்திருக்கும்போது பொதுவாக பிள்ளைகளை கூடுவார். அன்னைக்கு அவரே எழுந்து நடக்கிற மாதிரி ஒரு கனவு பார்த்துக்குங்க. ஆகவே கட்டிலிருந்து வேகமாக எழுகிறாரு, எழுந்து காலை தூக்கி வைக்கிறாரு, கால் பலம் கொண்டு விட்டது. உடனே அவருடைய வாயிலிருந்து அல்லேலுயா என்று சொல்லி கர்த்தரை மையப்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு அந்த கிராமத்தில் 18 பேர் கொண்ட ஒரு சபை உருவாகி நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களை இப்படி நம்முடைய விபிஎஸ் மூலமாக, விபிஎஸ் குழந்தைகள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகவே விபிஎஸ்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் ஏவுவார் என்றால் இது ஒரு ஒன் டைம் டொனேஷன் தான் பார்த்துக்குங்க. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நாங்கள் யூபியில் நிறையா பகுதிகளில் வேலை செய்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. அது மாத்திரமல்ல அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் ஆலயம் கட்டிக்கொள்ளுங்கள் ஆராதியுங்கள்னு சொல்கிறாங்க, மற்றபடி வீடுகளில் ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யூபியில் போனீங்கன்னா 300-400 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் ஆலயத்தை பார்க்க முடியும். மற்றபடி பெரிய இடங்களில் ஏதோ லக்னோ சிட்டியில் இருக்கும், மற்றபடி நிறைய இடங்களில் ஆலயமே இருக்காது பார்த்துக்குங்க. ஆகவே இப்படி நற்செய்தி அறிவிக்கிறது என்பது மிக ஒரு கடினமான காரியம். இப்படி இருக்கையில் அங்கே நம்முடைய சகோதரர் ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவர் ஆண்டவருக்கு சாட்சியாக மற்றவர்களுக்கு சாட்சி சொல்வார். அவர் ஒரு சின்ன தொழிலையும் செய்துக்கிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார். ஒரு முறை அவருக்கு இயேசுவின் நண்பர் சொல்கிறாரு, அவன் பேர் முகேஷுக்கு இயேசுவின் நண்பர் கேள்விப்பட்ட உடனேயே அவனுக்குள்ளாகவே ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு கிராம தலைவர் மகன், அவர் தான் அந்த கிராமத்தில் வருங்கால பூஜாரி. எப்போவுமே விடிய காலம் 3 மணிக்கு குளிக்க போயிடுவார், குளித்து ஈரத்துணியோட பூஜை பண்ணுவார். இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் நிம்மதி கிடையாது, குழந்தை கிடையாது, ஒரு விடுதலை கிடையாது. ஆனால் இந்த நற்செய்தி அவர் கேள்விப்படும்போது அவர் அறியாமலேயே என் வீட்டுக்கு இயேசு வேணும், இயேசு வந்தால் தான் எங்கள் வீட்டில் ஒரு விடிவு காலம் பிளக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அவர் இருக்கிற வேளையில் அவருடைய மனைவி கருவுற்றார்கள். அது மாத்திரமல்ல தொடர்ந்து அந்த வீட்டில் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. இப்போ முகேஷ் பார்த்திங்கன்னா, அண்ணா நான் உங்களோட சேர்ந்து என் வாழ்க்கையில் என்னை மாற்றினதை, என் குடும்பத்தை ஆசீர்வதித்த இந்த ஆண்டவரின் அன்பை என் சொந்த மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும், எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கன்னு சொல்லி நம்மிடத்தில் ஊழியராக இணைந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களை இப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்கள் தான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே இந்த ஊழியத்தில் நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுடைய ஈடுபாடுகளை வையுங்க. நம்முடைய ஆண்டவர் இந்த நற்செய்தி ஊழியத்தை அறிவிக்கவில்லை என்றால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படலைன்னா எப்படி அவங்க விசுவாசிப்பாங்க, விசுவாசம் இல்லைன்னா எப்படி கர்த்தரை ஆராதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பவுல் கேள்வி கேட்குறாரு. அது மாத்திரம் இல்லை, ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போய் இந்த நற்செய்தி அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஏக்க பெருமூச்சோடு கூப்பிடுறாரு. அது மாத்திரம் இல்லை, யோனா எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கு, 116,000 பேர் நினிவே மக்கள் நித்திய அழிவுக்கு போகிறார்கள். அழிந்து கொண்டிருக்கிற இந்த நினிவே மக்களுக்காக நான் பரிதேவியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் கதறுகிறார். ஏனென்றால் என் அன்பானவர்களே, ஒரு மனுஷன் கூட நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் பரலோகம் வரணும், எல்லாரும் சொர்க்கம் வரணும்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார் பார்த்துக்குங்க. ஏனென்றால் சாத்தானுக்காக அவனுடைய தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் நரகம்.
கடவுளுடைய பிள்ளைகளுக்காக அல்ல, ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. உங்கள் வீட்டில் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், குடிகார பிள்ளைங்க இருக்கலாம், பைத்தியக்காரங்க பிள்ளைங்க இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்கள் தேவனின் சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த ஹியூமன் வீலிங், மனிதருடைய வேல்யூ என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல இயேசு கிறிஸ்து தெளிவாக இருக்கிறாரு. ஆகவே இந்த நற்செய்தி அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நரகத்துக்கு விலைக்கு காக்கிறதற்காக தான் இந்த நற்செய்தி ஊழியத்தை நாம் செய்கிறோம். ஆகவே நண்பானவர்களே, இந்த ஊழியம் நம்ம எல்லாரும் மேலே விழுந்த கடமை. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இதில் பங்கு உண்டு. நம்ம எல்லாரும் செய்யணும். இதை செய்தோன்னா நமக்கு ஆசீர்வாதம். ஏன்னா லூக்கா 15:10 எழுதியிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் இல்லையா? அருமையானவர்களே, நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய தகப்பனாரை சந்தோஷப்படுத்தினா, தாயை சந்தோஷப்படுத்தினா, நம்ம பிள்ளைங்க நல்ல மார்க் ஆகிட்டு இருந்தால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டோம்னா அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் உங்கள் ஈடுபடுங்க. அன்பக்கானவர்களே, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கும் மிக சிக்கனமாக செலவு செய்கிறோம். அது மாத்திரமல்ல, வரவு செலவுகளை அரசுக்கும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆகவே நீங்கள் நம்பி கொடுக்குற காணிக்கைகள் 99% ஊழியங்களுக்காக தான் செலவு செய்யப்படுது. எங்களுக்கு மாதந்தோறும் இந்த பத்திரிக்கை செலவு மாட்டோம். நம்ம இது எல்லாமே நற்செய்தி அறிவிக்கிற ஊழியத்துக்காக தான் செலவு செய்கிறோம். பத்திரிக்கையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காக, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு உலக மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் பத்திரிக்கை நடத்துகிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த பத்திரிகை கூட பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஒரு நற்செய்தி. ஆகவே தேவையில்லாமல் ₹1 கூட செலவு செய்யலை, நம்பி அனுப்புங்கள். அன்புகாரங்களே, நீங்கள் அனுப்ப வேண்டிய வங்கி விவரம் நெகேவியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 00061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169, IFSC கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 90 43 86 7550 94443 7550 94443 7550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நம்மை பண்படுத்துகிறது, இல்லையென்றால் நமக்கு நல்ல குணங்களை கொடுக்கிறது, இல்லையென்றால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்கிற பொருளிலே சில குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்களில் லண்டன் டேஸை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். லண்டன் டேஸ்னால் நம்முடைய கடன்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார், நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் என்பதுதான் லண்டன் டேஸ் இல்லையா? அருமையானவர்களே, இந்த லண்டன் டேஸில் நடந்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன் பாருங்கள். அவங்க ஒரு பயங்கரமான கொலைகாரம் பார்த்துக்குங்க. ஆனால் அன்னைக்கு அந்த பாட்டியம்மா வீட்டில் கொள்ளடிக்க போகும்போது அந்த வீட்டு வாசலில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்க விடப்பட்டிருக்கிறதையும் அவருடைய கைகள் கால்கள்லாம் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறதையும் அங்கே பார்க்குறான். தலையில் வேற ஒரு முள்முடி பார்த்துக்கு. இதை பார்த்த உடனே சத்து அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றவன் உள்ளே போகிறான். அங்கே ஒரு பாட்டி, அந்த பாட்டி பயங்கர வரவேற்பு, காப்பி டீலாம் கொடுத்து அவனை ரொம்ப உற்சாகப்படுத்துகிறாங்க. கடைசியாக வீட்டுக்குள்ளே நகருக்கு தம்பி அதையும் தாரன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து அவன் கையில் கொடுத்து ஜோம் பண்ணுறாங்க. எங்கே இதெல்லாம் நடக்கும் இல்லையா? ஆனால் இதெல்லாம் பார்த்த உடனே இதுதான் என்ன ஒன்று புரியலையே, அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான். பாட்டிகிட்ட கேட்குறான், பாட்டி கொள்ளடிக்க வந்த என்னையை மாற்றிட்டீங்களே பாட்டி, இனி நான் கொள்ளடிக்க முடியாது, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். அங்கே ஒருத்தர் அநியாயமாக சிலுவையில் தொங்க விட்டு அவருடைய கை காலெலாம் ஆணியால் அடிக்கப்பட்டு தலையில் வேற முள்முடி சூட்டி வச்சிருக்கேன், வேறு யார்? அப்போ தான் பாட்டிமா சொன்னாங்களா, தம்பி என்னை போல பயங்கரமான பாவி, உன்னைய போல ஒருவேளை கொலைகள்லாம் செய்தவர்கள், நம்முடைய எல்லார் மேலே வர வேண்டிய தண்டனையை அந்த இயேசு கிறிஸ்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நமக்காக தொங்கினாரப்பா, அவருடைய அன்புனால தான் நானும் உன் மேலே அன்பு செலுத்துகிறேன்னு சொன்ன உடனே பாட்டி, இந்த இயேசுவை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், இந்த இயேசுவை நான் இனிமே பின்பற்ற வேண்டும். என் அன்பானவர்களே, சிலுவையின் அன்பு நம்மை பண்படுத்துகிறது என்பதற்கு இப்படி நிறைய சம்பவங்கள் நான் சொல்லிக்கிட்டே போவேன் பார்த்துங்க. அருமையானவர்களே, ஒரு நாள் சவுல் என்ற ஒரு மனிதர், இவர் ஒரு பெரிய மத தலைவர், பெரிய கோடீஸ்வரன், அவங்க அப்பா சிஃப் ஓனர் பார்த்துக்குங்க. ஆனால் மத வெறி பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களை பார்த்தாலே பிடிக்காது. அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இவரை வாசிக்கலாம். ஆண் பெண்ணுன்னா பார்க்க மாட்டார், கயிறு கட்டி கடன்னு இழுத்துட்டு போய் ஜெயிலில் போடுவார். அதற்கான அதிகார பத்திரங்களை அவர் கையில் வச்சுருந்தார். ஒரு நாள் இப்படி தான் ஸ்தேவான் என்ற ஒரு பரிசுத்தவானை கல்லால் எரிஞ்சு கொல்றாரு. கொல்லிட்டு அவர் குதிரையில் போகிறாரு அடுத்த ஊருக்கு, அங்கே யாராவது கிறிஸ்தவம் இருக்கானான்னு தேடி பார்க்குறதுக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அவருடைய மனசாட்சி
உறுத்துது. அவனை கொல்லும்போது கூட முழங்கால நின்று இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லி ஜெபம் பண்ணான் அந்த ஸ்தேவான். அவன் சொல்கிறது தான் கடவுளா இல்லை என்னுடைய வைராக்கியம் தான் கடவுளா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு போகும்போது ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் அன்பானவர்களே நாம் இதை வாசிக்கலாம். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சவுலே சவுலே. அன்பானவர்களே, இந்த பைபிளில் ஒரு வசனம் 2 டைம்ஸ் சொல்லப்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன். அந்த வசனம் அதிக பாசமும் அன்பும் வெளிப்படக்கூடிய ஒன்று. பத்துங்க, ஆதாம் பாவம் செய்து ஒளிச்சு கிடக்கும்போது ஆண்டவர் அவனோட பேச வர்றாரு. பேச வரும்போது என்ன சொல்றாரு, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் மகனே. ஆதியாகமம் 3:9 வாசித்து பாருங்க. அவர் ஒளிச்சு கிடக்கிறாரு. ஆண்டவரே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் சாத்தான் வந்தான், எனக்கு உங்களுக்கு இருந்த உறவை பிரிச்சுட்டான், பாவம் பண்ண வச்சுட்டான், நீர் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் அதை சாப்பிட வச்சுட்டான். இப்போ உங்களோட நிற்கிறீங்க பயமாக இருக்கு, அதனால தான் ஒளிச்சு கிடக்கிறேன். என் அன்பானவர்களே, பாசம் தெரிந்த கடவுள் அன்னைக்கு மாத்திரம் இல்லை இன்னைக்கும் தேடிட்டு இருக்கிறார். பார்த்துங்க, மோரியா மலையில் ஆபிரகாம் தன்னுடைய குழந்தைய கொலை பண்ணுறதுக்காக ஆண்டவர் கேட்டார். கொலை பண்ணுறதுக்கு கத்தியை ஓங்குமா ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் உன் கத்தியை போட்டாதப்பா, பித்தையை போட்டுறாத. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதே பாசம் நிறைந்த குரலில் தான் இன்றைக்கி நம்மையும் கூப்பிடுறாரு. பார்த்துக்குங்க. அதனால தான் சிலுவை பாடுகள் பார்த்திங்கன்னா நம்மை பண்படுத்துகிறது. அன்னைக்கு சவுல் ஆண்டவரை அந்த இடத்துல சந்தித்த உடனே அவர் கேட்குறாரு, ஆண்டவரை நான் இனிமேல் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே இந்த கிறிஸ்துவை இப்போ நீ அறிந்து கொண்டாய் அல்லவா, இந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இந்த சவுல் மிகவும் கொடூரமானவர். ஆண்டவர் அவரோடு கூட பேசும் ஒரு வார்த்தை சொல்ல, சவுலே சவுலே தூற்றுக்கோலால் உதைப்பது உனக்கு கடினமாம். அப்படின்னா என்னன்னா, ஒரு மாடு ஒரு நுகத்தில் மாட்டப்பட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது போல நீ இப்போ வந்துட்ட, ஆனால் மறுபடியும் உன் காலை எட்டி எட்டி உதைக்கிற. அதுமாதிரி தூற்றுக்கோள்னா என்ன தெரியுமா, மாடு ஓட்டுறவங்க சாட்டை வச்சுருப்பாங்க. அந்த மாடு சரியாக போகலன்னா அவன் அந்த சாட்டையின் நுனையில் ஒரு முள் இருக்கும்போது அதை வச்சு குத்துவான். பார்த்துக்குங்க, மாடு துள்ளி குதிச்சு ஓடும். பார்த்துக்குங்க, இப்படி குத்தி குத்தி காயப்படுத்தி உன்னையே நீ வேதனைப்படுத்துகிறியே, நீ செய்கிறது உனக்கே சரிதானான்னு சொல்லி ஆண்டவர் அவனோட கேட்குறாரு. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிலே பல நேரங்களில் துணிந்து நம்முடைய மனசாட்சியெல்லாம் மழுக்கி நம்முடைய குணநலங்களெல்லாம் மழுக்கி தொடர்ச்சியாக நமக்கு விரோதமான காரியங்களை தொடர்ந்து நம்ம யோசிக்கிறோம், பேசுகிறோம் இல்லையா. இப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அதுதான் பேசுகிறோம். இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அந்த தப்பை மறுபடியும் செய்கிறோம். சிலர் சாராயம் குடிக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் மறுபடியும் குடிப்பாங்க. சிகரெட் குடிக்கூடாதுன்னு நினைப்பாங்க, மறுபடியும் குடிப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, கல்வாரியின் அன்பு உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரலன்னா உங்களால் ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறவே முடியாது. பார்த்துங்க, அப்படி தான் சவுல் இப்படி ஒரு புதிய மாற்றத்தை பெற்றுக்கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. 1ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் என்பவர் ரோமாபுரியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அருமையானவர், இந்த நாட்களில் உலகமெங்கிலையும் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் தான் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களில் அவங்க சொன்னதான் சட்டம். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகால அவருடைய ஆட்சி இருந்துச்சு. பார்த்துங்க, ஆனால் கான்ஸ்டன்டைன் காலத்தில் அந்த ரோமாபுரி ஆட்சி சிதறி போகக்கூடிய அளவுக்கு அவரோட இருந்த அதிகாரிகள் நிறைய பேர் அவருக்கு விரோதமாக இருக்காங்க. அப்புறம் போலந்துங்கிற நாட்டில் இருந்து பெரும் படைகளோடு கூட அவரை சூழ்ந்து விட்டார்கள். தப்பி வைக்கிறதுக்கு வழியே கிடையாது. அந்த நேரத்தில் முடங்கி அவருடைய அறையில் உட்காந்து அடுத்து என்ன செய்யலான்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க தாய் மோனிகா வர்றாங்க. தம்பி கான்ஸ்டன்டைன், நீ இந்த நாட்டுக்கு அரசன், அகில உலகத்தையும் கடவுள் உன் கையில் கொடுத்துருக்கிறார், நீ ஏன் இப்படி முடங்கி போய் கிடக்கிற, நீ செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குன்னு சொல்லும்போது, அம்மா எனக்கு விரோதமாக என்னோடு இருந்தவர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க, அது மாத்திரம் இல்லை, போலந்து அரசர் பெரும் படையோடு நம்மை சூழ நின்று விட்டார், தப்பி வைக்கிறதுக்கான வழியே இல்லைன்னு சொல்லி எனக்கு தொடர்ந்து தகவல் வந்துட்டு இருக்கு, நான் என்ன செய்யறேன்னு தெரியல. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், மகனை பயப்படாத, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடையது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறான்னு சொல்லி அவருக்கு முன்பாக சிலுவை காட்டிவிட்டு, தம்பி நீ யுத்தத்துக்கு போ, நான் முழங்கால் யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவரை உற்சாகப்படுத்தி அனுப்பிட்டு அவங்க ஜெப அறையில் போய் முழங்கால் படியிட்டு, சர்வ வல்லவரே, நீர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சாத்தானின் கிரியைகளை ஜெயித்தவர், உலக அரசர்கள் யார் உமக்கு முன்பாக நிற்க முடியாது என்று சொல்லி அந்த தாய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கான்ஸ்டன்டைன் நேர மிலான்ங்கிற இடத்துக்குள்ள போகிறான். அதுதான் அவங்க படம் நிற்கிற இடம். அங்கே போய் படை வீரர்கிட்ட சொல்கிறான், எல்லாரும் இந்த யுத்தத்தை இயேசுவுக்காக நாம் பண்ண போகிறோம்,
உங்கள் கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது வானத்திலே மகிமையாக இயேசு கிறிஸ்து தரிசிக்கிறான், சிலுவையை பார்க்கிறான். இயேசு நமக்காய் புறப்பட்டு விட்டார், புறப்படுங்கன்னு சொல்லும்போது என் அன்பானவர்களே, யுத்த வீரர்கள் புதிய பலத்தோடு இழந்து போகிறாங்க. எதிர்த்து நின்று கொண்டிருந்த போலந்து படைகள் சிதறிவிட்டது. அவரோடு கூட விரோதமாக இருந்த பலர் வந்து ஒப்புரவாகி நாங்கள் இனி ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாக சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்க. என் அன்புக்குரிய அன்னைக்கு தான் கான்ஸ்டன்டன் ஒரு பயங்கர பொல்லாதவன் அன்னைக்கு எடுத்த தீர்மானம், இனி இந்த இயேசுவுக்கு விரோதமாக எதையும் செய்ய மாட்டேன். அது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவை ரோமர்கள் ஆட்சி செய்யக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே, ரோமாபுரியிலே இயேசு கிறிஸ்துவுக்காக மகிமையான ஆலயத்தை கட்டி இந்த சிலுவை பரிசுத்தமான சிலுவை என்று சொல்லி உலகிற்கு டிக்ளரேஷன் கொடுத்தாரு ஒரு அரசர். பார்த்துங்க என் அன்புக்குரியவர்களை, மனிதர்களாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, சாத்தானின் சகல அட்டகாசங்களையும் மாற்றுகிறது இந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவை. ஆகவே தான் சிலுவை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் பெரிய கோபுரத்தில் வச்சுருப்பாங்க. எல்லா வீடும் பெருசாக கேட்டுவாங்க. ஆனால் முதல் இடத்துல சிலுவை வச்சுருப்பாங்க. அநேகர் தங்களுடைய அணிகலன்களில் கூட சிலுவையை போட்டிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலுவை ஒரு புனித சின்னம் மாத்திரமல்ல, என்னை விடுவிக்கிற சின்னம், என்னை பாதுகாக்க. அதனால் அதை வந்து விற்கிறேம்மா, அதுக்கு பூ போட்டுலாம் வச்சு கும்பிட்றாதீங்க. அருமையானவர்களே, நம்மை உயிர்ப்பிக்கிற சரியான பாதையில் நடத்துவதற்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த இடம் தான் அந்த சிலுவை. பார்த்துங்க என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குணாதிசயங்களில் ஒரு மாற்றம் வேண்டும். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே மாற்றப்பட்டிருக்கிறேன், சிலுவை அன்பினாலே நான் புதிதாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் பேதுரு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. இந்த கடிதம் 1 பேதுரு 1 அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதுகிறாரு? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தோனியா தேசங்களிலே சிதறி இருக்கிற பிதாவாகிய தேவனின் முன் அறிவிப்பின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலின்படி கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாகிய உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லிட்டு உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் பெருக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு 2 அதிகாரம் 19 24 வரைக்கும் என்ன எழுதுகிறாருன்னா, தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய மனசாட்சிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றவர்களால் நீங்கள் அநியாயமாக அடிபட்டு உபத்திரப்பட்டு பாடுபடும்போது நீங்கள் பொறுமையாக சகித்திருங்கள், இதுதான் கடவுளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்பட்டீங்கன்னா, தவறு செய்து அடிக்கப்பட்டீங்கன்னா இதில் கடவுளுக்கு என்ன மகிமை இருக்குது? நீங்கள் செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறீங்க. ஆனால் தவறே செய்யாமல் இருக்கும்போது நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னா இதில் தேவனுக்கு மகிமை உண்டாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறாரு. அப்படின்னா என் அன்பானவர்களே, நீதி செய்து பாடுகளை நம்ம அனுபவிக்கும் போது இந்த பாடுகள் மூலம் கர்த்தர் மகிமைப்படுகிறார். அன்பானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 26 வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீ இயேசு கிறிஸ்துவாகிய என்னை பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் ஒருவன் அவன் தந்தையையோ தாயையோ சகோதரனையோ சகோதரியையோ மனைவியையோ பிள்ளைகளையோ என்னை காட்டிலும் அதிகமாக சிநேகிப்பாய் என்றால் நீ எனக்கு சீசனாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, நம்ம இந்தியாவுக்கு வந்த மிஷினரி ராக்லான் ஒரு நாள் ஜோம் பண்ணுறாரு. ஆண்டவர் அவரை மிஷினரியாக போக சொல்கிறாரு. கடைசியாக அவங்க அம்மா, அவர் கல்யாணம் பண்ண போகிற மனைவி, மாமா எல்லாரும் வந்து அழுகிறாங்க. அழுது நிற்கும்போது, ஆண்டவரே இவங்க எல்லாரும் அழுகிறாங்க, நான் வட இந்தியாவுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு போகிறத காட்டிலும் இவங்களுக்கு ஏதாவது சேவை செய்துட்டு மிஷினரிகளுக்கு பணம் அனுப்பலாமே. அப்போ அவங்க மாமா சொன்னார, தம்பி 100 மிஷினரியை ஸ்பான்சர் பண்ணுவோம், அந்த மிஷினரி என்னென்ன ஆலயம் கட்டணும் என்னென்ன செய்யணும்னு சொல்கிற எல்லாத்தையும் நம்ம செய்துருவோம், ஆனால் நீ மட்டும் போகாதீங்க பிஸ்னஸ் பண்ண சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் இந்த லூக்கா 14 அதிகாரம் 26 வசனத்தை ராக்லாண்டு முன்னால் வைக்கிறாரு. இந்த வார்த்தையில் கேட்டோன்னே ராக்லான் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, என்னை அழைத்த ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மனைவி உன் பிள்ளைங்க அம்மா அப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அவங்கள வெறுக்க சொல்லலை, உங்களை எல்லாம் காட்டிலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுன்னு சொல்லி நான் சொல்கிறாரு. ஆகவே நான் புறப்பட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்துங்க என் அன்புக்குரியவர்களே, அப்படி புறப்பட்டு வந்ததுனால தான் சிவகாசியில் இன்றைக்கி ராக்லாண்டுடைய கல்லர் அங்கே இருக்குது. சிவகாசி அந்த பக்கத்தில் இருக்கிற சாட்சியாபுரம், விருதுநகர், அருமையானவர்களே கோயில்பேட்டை, அந்த முழு சரௌண்டிங்லையும் நிறைய தேவாலயங்களை பார்க்கலாம், நிறைய ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, ராக்லாண்டு பேரில் பிரம்மாண்டமான ஒரு கோயில் அங்கே இருக்குது. பார்த்துங்க எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை ராக்லாண்டு இங்கிலாண்டில் இருந்திருந்தாருன்னா
அந்த இங்கிலாண்டில் ஒரு மாளிகையில் இருந்திருப்பார் இல்லையா? ஆனால் இன்னைக்கு எத்தனை ஊரில் ஒரு மூலமாக கோயில் இல்லையா? பைபிள் தெளிவாக எழுதியிருக்குது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகியில் அது மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு ராக்லாண்ட் மூலம் அநேகருக்கு ஆசீர்வாதம். பார்த்துங்க என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் மூலமாக ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். சாது சுந்தர் சிங் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் ஆண்டுடைய ஊழியத்தை பல இடங்களில் செய்தார். நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. ஒரு நாள் ஒரு பட்டணத்தில் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்போது பெரிய மாற்றங்கள். பார்த்துங்க, ஒரு வாலிபன் அவர்கிட்ட வந்து என்னன்னா, ஐயா, உங்களுக்கு பின்னால் வந்து உங்களுக்கு நான் சேவை செய்ய விரும்புகிறேன், உங்களுக்கு நான் என்ன பாடுகள்னாலும் சரி நான் பட அனுபவிக்கிறேன், நான் இப்படி தீர்மானித்து தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது சாது சொன்னாராம், தம்பி ரொம்ப சந்தோஷம், நீ எனக்காக பாடு அனுபவிக்கிறதுக்கும் என் கூட துன்பம் அனுபவிக்கிறதுக்கும் வந்திருக்க நல்லது தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை உன் உடலில் எப்பொழுது நீ சுமந்தனா இருக்க வேணும். ரெண்டாவது, நீ இருக்கிற இடம் இருக்குல்ல, உங்கள் வீடாக இருக்கலாம், இல்லைன்னா வேலை செய்கிற இடமா இருக்கலாம், அந்த இடத்துலையே இந்த தழும்புகளோடு இயேசு நண்பன் நீ வாழ்ந்து காட்டு தம்பி, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்படின்னா அருமையானவர்களை யோசித்து பாருங்களேன், ஒரு துறவு வாழ்க்கை போய் அப்படியே கடவுளுக்கு பின்னால் போய் பாவம் இல்லாமல் வாழ்ந்துடலாம், அது நிறைய பேருக்கு ஈஸியான காரியமாக. ஆனால் உலகத்தோடு இருந்து வாழ்ந்து சாட்சியாய் வாழ்கிறது என்பது தான் மிக முக்கியம். பார்த்துக்குங்க என் அன்பானவர்களே, இந்த சிலுவையை அருமையானவர்களே நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி பின்பற்றி நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத சற்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் கூட அவருடைய வாயிலிருந்து கொடூரமான வார்த்தை வரல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 7 பொன்மொழிகள் பொழிந்தார். அந்த 7 பொழிகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டியது மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாரையும் ஊக்குவிக்கிற பின்தொடரக்கூடிய வார்த்தைகளை தான் பொழிந்தார். அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து கடைசி வரையிலையும் செலுத்தின அன்பை போல நம்முடைய அன்பு இருக்கிறாங்கிற யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் தந்து உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராய். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு கைகளின் பிரயாசங்களையும் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய சிலுவை தியானிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நல்ல பண்புகளை ஒவ்வொருவரும் கற்று தேர்ந்தவர்களாய் காணப்படும்படி, நல்ல குணாதிசயத்தை இந்த பூமியில் வெளிப்படுத்தவர்களாய் இருக்கும்படி ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற வீடுகளுக்கும் பழகிறவர்களுக்கும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்படி ஆண்டவரே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த வசனங்கள் 30, 30, 100 பலன் கொடுக்கட்டும். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளில் யாராயிலும் சரீர போராட்டத்தோட குடும்ப விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள் என்றால் உம்முடைய பிள்ளைகள் எடுத்த தீர்மானங்களுக்கு விளைவாக வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக, திடப்படுத்துவீராக. அப்படியே நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?